சார் 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 குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் சார். அதனாலதான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் சார். நீங்க பெரிய குடும்பம்னு தெரியாம கை வச்சிட்டேன் சார். மன்னிச்சிருங்க சார். ஏண்டா சின்ன குடும்பம்னா மட்டும் பிரெக்னன்ட்டா இருக்கிற பொம்பளைங்க மேல கை வைப்பியா? சார் உனக்குலாம் மனசாட்சி இல்ல. பணம் கொடுத்தா என்ன வேணா செய்வியா? சார் தப்புதான் சார். மன்னிச்சிருங்க சார். ஒரு கொலை பண்ணிட்டு அந்த காசுல குழந்தைங்களை வளர்க்கணும்னு நினைக்கிறியே? நீ எல்லாம் மனுஷனாடா? சொல்லு. இங்க பாரு, நீ யார் சொல்லி இந்த வேலையை செஞ்ச? உன்னை யாரு செய்ய சொன்னான்னு ஒழுங்கா சொல்லு. சார் சொன்னா என்ன விட்டுருவீங்களா சார்? அத நீ சொல்ற உண்மையை பொறுத்து. இங்க பாரு, என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தலான்னு மட்டும் நினைச்ச, அப்புறம் உன் குடும்பத்துக்கு நீ இருக்க மாட்ட. உண்மையை சொல்லு. சார் சார் ஒரு லேடி தான் வந்து இதெல்லாம் செய்ய சொல்லிச்சு சார். லேடியா? ஆமா சார். யார் என்னெல்லாம் டீடைல் தெரியல சார். பணம் நிறைய தரேன், வேலையை முடிச்சு கொடுன்னு ஸ்ட்ராங்கா பேசினாங்க சார். டேய், அந்த லேடியோட போட்டோ, போன் நம்பர் ஏதாச்சும் இருக்கா? சார் நம்பர் இருக்கு சார். எடு. 784 டேய், இந்த நம்பர் கரெக்ட் தானே? ஏதாவது மாத்தி கீத்தி கொடுத்து தப்பிக்கணும்னு நினைச்ச? இல்ல சார், கண்டிப்பா இல்ல சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த பாவப்பட்ட காசு என் பசங்களுக்கே வேணாம் சார். இதான் சார் அந்த பொம்பளையோட நம்பர். யாருன்னே தெரியலையே. கட் பண்றாங்க. சார் நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரமா உங்க நம்பர் கொடுங்க சார். அவங்க வந்தாங்கன்னா அவங்கள போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன் சார். என்ன டீடைல் கிடைச்சாலும் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன் சார். என்ன நீ அவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சிட்டியா? நம்ப முடியலையே. சார் தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன நம்புங்க சார். ஏமாத்தணும் பாக்குறியா? இல்ல, உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் சார். இன்னும் கூட சொல்றேன் சார். நான் தான் சார் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கூட அழிச்சேன். என்ன மன்னிச்சிருங்க சார். வேற யாரு? அந்த ரோஷினி தான். உன் அண்ணனுக்கும் அவளுக்கும் இருக்கிற தப்பான ரிலேஷன்ஷிப்பால தான் இத்தனை பிரச்சனையும். நீ அவ யாருன்னே தெரியாம தேடிட்டு இருக்க கௌதம். உன் அண்ணனும் அவளும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு நானும் பாக்குறேன். கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேங்கிறதுக்காகவே நீ அதை நம்ப மாட்ட. நீயா கண்டுபிடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு கௌதம். எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். உனக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கா கௌதம்? கண்டுபிடிச்சிருவியா? பின்ன கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். இப்ப அவ போன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இருக்கு. அந்த ஹவுஸ் ஓனர் பிடிச்சா போதும், அவ யாரு என்னன்னு எல்லா ஜாதகமும் கண்டுபிடிச்சிருவான். எங்க போயிட முடியும்? ஒரு சின்ன கேப் கூட விடாம எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணி கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். நான் எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த காவியாக்கே நல்லது நடக்குது. வீட்டுல இருக்கிற தங்கெல்லாம் கொட்டி இப்படி தொட்டில் செஞ்சுதான் ஆகணுமா? என்னமோ ஊர் உலகத்துல இல்லாம இவதான் கர்ப்பமா இருக்கிற மாதிரி குடும்பமே இப்படி விழுந்து விழுந்து தாங்குது. ஒரு சாமிஜி பரிகாரம் சொன்ன உடனே பரிகாரம் பண்றாங்க. அது எப்படி நீங்க இந்த பரிகார பூஜை நடத்துறீங்கன்னு நான் பாக்குறேன்.
தேங்க்ஸ்க்கா. ஏங்க பூஜை கையர்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? எல்லாமே சொல்லியாச்சு. 10:30 to 11 மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ரெடினா நம்ம கிளம்பிட வேண்டியதான். ஏங்க எல்லாரும் வந்தாச்சுங்க. ஆ, காவியா உனக்கு பால் எடுத்துட்டு வர சொல்றேன், குடிச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பலாம். சரிங்க அத்தை. அம்மாடி காவியா, மாத்திரை எல்லாம் கரெக்டா போட்டு இல்லம்மா? எல்லாமே எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சுதான் மாமா நான் இங்க கூட்டிட்டே வந்தேன். ஆமா மாமா, இந்த ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் என்ன போட்டு ஒரு வழி பண்ணிடுறா. என்ன ஹேமா? இப்படியே இதே சந்தோஷத்தோட கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துருவா. ஜெயா, நீ போய் அந்த தொட்டில எடுத்துட்டு வா. நேரமாயிட்டே இருக்கு, சீக்கிரம் கிளம்பணும். சரிங்க, இதை எடுத்துட்டு வரேன். ஐயோ, இன்னைக்கு போக முடியலனா இதோட அடுத்த மாசம் அமாவாசைக்கு தானே போக முடியும். இனிமே அடுத்த மாசம் தான் பரிகாரத்தை செய்ய முடியுமா? அதுக்குள்ள இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. கடவுளே, நான் என்ன செய்வேன்? ஏன் இப்படி சோதிக்கிற? அம்மா, என்னம்மா எதுக்கு பதறீங்க? எதுவும் நடக்காதம்மா. எப்படிடா பதறாம இருக்க முடியும்? ஏன் இப்படி நடக்குது? அக்கா, நீ எதுவும் கவலைப்படாத, எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் வானத்தை போல படத்துல வர மாதிரி என்ன சீன் போட்டுட்டு இருந்தீங்க. இப்ப என்னாச்சு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாள் எனக்கு இனிய நாள். ஜெயா, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நைட்டு நம்ம ரூமுக்கு யாராவது வந்தாங்களா? இல்ல நீ எங்கேயாவது மறந்து வச்சிட்டியா? ஐயோ இல்லங்க, உங்க முன்னாடி நான் எடுத்து வச்சதோட சரி. அதுக்கப்புறம் நான் அதை எடுக்கவே இல்லை. இப்பதாங்க பீரோவை திறந்து பார்த்தேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. நைட்டு பீரோக்குள்ள வச்சு அத்தை பூட்டினதா சொல்றாங்க. சாவியும் அத்தை கிட்ட தான் இருக்கு. வீட்டு விட்டு வெளியே போறதுக்கான சான்ஸ் எதுவுமே இல்ல. வேற யாரும் எடுத்திருப்பாங்க? இவ வேற எதையாவது சொல்லி நம்மள மாட்டி விட்டுற போறா. ச்சே. ஆமா, யாருமே வீட்டுக்கு வரல. அப்புறம் எப்படி காணாம போகும்? ஜெயா, நீ ஒவ்வொரு ரூமா போய் தேடு, நானும் போய் தேடுறேன். என்னங்க சொல்றீங்க? நம்ம வீட்ல இருக்கிறவங்க மேலேயே சந்தேகப்பட சொல்றீங்களா? வேற ஆப்ஷனே இல்ல ஜெயா, இது ஒண்ணுதான் வழி. அதுக்கப்புறம் என்னன்னு யோசிச்சுக்கலாம். டைம் வேற போயிட்டே இருக்கு, பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. நம்ம 2 பேர் மட்டும் போய் எல்லா இடத்துலயும் தேடுவோம். நான் போய் தேடி பாக்குறேன். நீங்க எல்லாரும் போய் ஹால்ல இருங்க. ஒருவேளை இவ எடுத்து வச்சிருப்பாளோ? ரொம்ப டென்ஷனா இருக்காளே. முகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது. இவ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கா? ஐயோ, அத நம்ம கபோர்ட்ல வச்சிருந்தோம். இப்ப என்ன பண்றது? சரி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. இந்திரா, ஏன்டி இப்படி எல்லாம் நடக்குது?
அக்கா அன்னைக்கே சாமிஜி சொன்னாருல்ல இதெல்லாம் நடக்கும்னு. இரு, அத்தையும் மாமாவும் தேடிட்டு இருக்காங்க, கண்டிப்பா கிடைச்சிரும். நீ எதுவும் டென்ஷன் ஆகாதக்கா. அம்மா என்னாச்சு? என்னம்மா ஜெயா? அம்மா அம்மா என்னம்மா இது? அம்மா என்னாச்சுமா? என்ன ஜெயா? மா ஜெயா அம்மா மா என்ன ஜெயா? அம்மா என்னம்மா? என்ன ஆச்சுனே தெரியல மாமா. அழுதுகிட்டே இருந்தாங்க, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? ஐயோ கடவுளே, என்ன ஜெயா இப்படி பண்ணிட்ட? எனக்கு வேற வழி தெரியலங்க. எப்படியாவது நம்ம குடும்ப வாரிசை காப்பாத்தணும். இந்த பரிகார பூஜை நடந்தே ஆகணும். கடவுளே, என்னம்மா இப்படி பண்றீங்க? இப்ப அது நடக்கிறதோ நடக்காததோ எல்லாமே இந்த தெய்வத்து கையில தாங்க இருக்கு. அதுக்காக தான் இப்படி நான் செஞ்சேன். இதெல்லாம் ரொம்ப தப்பாத்த. நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு சாமி கும்பிடணும்னு என்ன அவசியம் இருக்கு? சாமி யாரையும் கஷ்டப்படுத்திக்க விடாது. என்னங்க, நான் நம்பினது வீண் போகலங்க. என்ன மருகதம், இது எங்க கிடைச்சது? ஐயா, பின்னாடி குப்பை தொட்டியில இருந்துச்சுங்கய்யா. குப்பை கொட்டலான்னு போனேன், புது பையா இருக்கேன்னு எடுத்து பார்த்தேன். ஐயோ, இவ்ளோ செலவு பண்ணி செஞ்சு வச்சது எப்படி பீரோல வச்சது குப்பை தொட்டிக்கு போகும்? ஏய், இத நீ தானடி பண்ண? உன் அக்காவை நீ அன்னைக்கே ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்ன. அக்கா வேணான்னு சொன்ன உடனே இதெல்லாம் நீ பண்ணிருக்கல. சாமி காரியங்கிறதுனால நான் பொறுமையா இருக்கேன். இல்ல நீங்க இப்ப பேசுறதுக்கு எல்லாம் நடக்கிறதே வேற. என்னடி சத்தம் ஓவரா போகுது? மாமா, இவதான் மாமா டஸ்ட்பின்ல போட்டிருப்பா. நிறுத்துங்க. இதுக்கு மேல யாராவது ஏதாவது பேசினா இங்க நடக்கிறதே வேற. கிடைச்சிருச்சு. அழாத ஜெயா. ஜெயா மனசு உருகி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா. சாமி நமக்கு நல்லது செஞ்சிருக்கு. அது இதுன்னு பேசி எடுத்துக்காதீங்க, பாத்துக்கங்க. என்ன ஏமா தனியா வந்துட்ட? பூஜை நடந்துட்டு இருக்கு, நீ போட்டு வந்துட்ட? அது வந்து புரியுது ஏமா. நேத்து நீ தூக்கம் வராம கஷ்டப்பட்டுட்டு இருந்த. இன்னைக்கு காவியக்க நடக்கிறத பார்த்து நமக்கும் குழந்தை இல்லைன்னு கஷ்டமா இருக்குல்ல, அதானே? ஆமாங்க, கஷ்டமா தாங்க இருக்கு. அதுக்கு நாம என்ன பண்றது? அங்க ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கான், அங்க போய் வேண்டிக்கோன்னு நம்ம ராகினி அத்தை சொன்னாங்க. அதான், அப்புறம் நமக்கு டைம் கிடைக்காதுல்ல, அதனாலதான் வந்தேன். சரி, அப்போ வா, நம்ம ரெண்டு பேரும் போய் சாமி கும்பிட்டு வரலாம். இல்ல இல்ல, நம்ம ரெண்டு பேரும் பூஜை நடக்கிற இடத்துல இல்லனா நல்லா இருக்காதுங்க. ஏதோ பொறாமையில நம்ம வேணும்னு வந்துட்டோம்னு நினைப்பாங்க. நீங்க போங்க, நான் போய் நமக்காக சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். அதுவும் சரிதான் ஏமா, இது எனக்கு தோணவே இல்லை பாரு. சரி, நாங்க போறேன், நீ வேணா சாமி. பேசாம கொட்டிடலாமா? ஐயோ, தள்ளி விடுறப்போ ட்ரெஸ்ல பார்த்தாலும் நம்ம மேல சந்தேகம் வந்துருமே. என்ன பண்ணலாம்?
அப்பா வணக்கம் ஐயா. வணக்கம். என்னப்பா வணக்கம்மா. வணக்கம்மா. இவங்கெல்லாம் டெய்லி இங்கே தான் சாப்பிடுவாங்களா? ஆமா கௌதம், ஏதோ ஒரு விதி. இந்த கோயில்ல கிடைக்கிற சாப்பாடை வச்சுதான் இவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்ல நடந்த கலாட்டாவால நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். இப்ப மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கேன். நல்ல விருந்து ஆர்டர் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போங்க. ஏங்கா 21 பேருக்கு அன்னதானம் சொன்னேன். சப்போஸ் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வந்துட்டா என்ன பண்ணுவ? ஏமா ராகினி, உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பியா? வீட்ல இருந்தாலும் சரி, கோயிலுக்கு வந்தாலும் சரி, உங்களால என்ன குறை சொல்லாம இருக்க முடியாதுல மாமா. எல்லாரும் வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்க இங்க அன்னதானம் பண்ண வந்திருக்கோம். இதோ என் மருமக முழுகாம இருக்கா. அவ குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் அன்னதானம் பண்ண வந்திருக்கோம். நீங்க வயிறார சாப்பிட்டு மனசார எங்க எல்லாரையும் வாழ்த்தணும். உங்க எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கு. திருப்தியா என்னென்ன வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அம்மா, கோயிலுக்கு வர எல்லாரும் பேருக்கு தான் சாப்பாடு போடுவாங்க. நீங்க தான் எங்க எல்லாரையும் மதிச்சு முத வயிறார சாப்பாடு போட போறீங்க. சரி. ஆமாங்க, உங்க நல்ல மனசுக்கு உங்க குடும்பத்துக்கு எந்த குறையும் வராம நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி. டேய் கதிர், கௌதம், வெற்றி, எல்லாரும் போய் அங்க தண்ணி கேன் எடுத்துருவாங்க. இலக்கட்டு எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும். சரிப்பா. அம்மாடி சுபா, மாமா அந்த கரண்டி எல்லாத்தையும் எடுத்து அந்த குழம்பு பொரியல் எல்லாம் போடுமா. அப்புறம் ராகினி, நீ மாமா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஏமா நீ பண்ண போறியா? ஆமா ஆமா. ஏய், என்னடி? இல்லக்கா, சொன்னா புரிஞ்சுக்கோ, எனக்கு செட் ஆகாது. இது எப்படி நடந்திருக்கு? கேட்டரிங் எங்க ஆர்டர் பண்ணீங்க? கேட்டரிங் எல்லாம் குறை சொல்ல முடியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. வேற யாரோ வேணும்னே செஞ்சிருக்கணும். நான் தானே செக் பண்ணி வாங்கினேன். அப்ப எல்லாம் அவ்வளவுதானா? பரிகார பூஜையை நல்லபடியா முடிக்க முடியாதா? கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? இனிமே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. என்னப்பா நீங்க? போச்சு, எல்லாம் போச்சு. மாமா, மனசை தளர விடாதீங்க மாமா. ஆமா மாமா, நீங்களே தளர்ந்துட்டீங்கன்னா நாங்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல நான் என்னமா பண்றது? ஒண்ணும் தெரியலையே. அக்கா, காலையில இருந்து ஏதோ தடையாயிட்டே இருக்கு. இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கலையோ என்னமோ. நீ ஏன் காலற? இதோ இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் ஒரு 5 or 10 கொடுத்து வெளியே துரத்தி விட்டுரு. என்னையாது சாப்பாட்டுல குப்பையும் மண்ணுமா இருக்கு? என்னது? இந்த சாப்பாடே நமக்கு போட வந்தாங்க. என்னையா சொல்ற? நல்ல சாப்பாடு தான் கொண்டு வந்தோம். அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சு. அட பாவிங்களா, எங்களை பார்த்தா உங்களுக்கு இறக்கமே வராதா? மட்டமான சாப்பாடை போடுறதுக்கு நாங்களாம் தான் கிடைச்சோமா? ஐயா இல்லைங்க, இல்லவே இல்லை. இப்படி ஆகுன்னு எங்களுக்கு தெரியாதியா. தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க கும்பிடு போட்டு சாப்பிட கூப்பிடும் போதே நினைச்சேன். ஐயா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. நாங்க அப்படி நினைக்கிறவங்க இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாங்களே இதை இப்பதான் பாக்குறோம். இப்ப கோயில்ல அன்னதானமும் முடிஞ்சிருக்குமே. இன்னைக்கு எங்க வயித்தை நீங்க பட்டினி போட்டீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? அக்கா, இதெல்லாம் உனக்கு தேவையா? வா, இந்த இடத்தை விட்டு போயிடலாம். ஆமா அத்தை, எனக்கு பயமா இருக்கு. அவங்க எல்லாம் என்ன வேணாலும் செய்வாங்க. டேய் கௌதம், இதெல்லாம் என்னடா? இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம கிளம்பிடலாமா? சுபாக்கா, ஸ்வீட்ஸ்ல எறும்பு வந்துரும்னு கார்ல வச்சிருக்கேன். வாழைப்பழமும் அங்கதான் இருக்கு.
அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுங்க, இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். நான் சாப்பாடு அரேஞ்ச் பண்றேன். அம்மாடி இந்திரா, இங்க சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே கடை இல்லையம்மா. எப்படிமா? நான் பாத்துக்கிறேன் மாமா, வரேன். காவ்யா நீ கூட வா போலாம். எல்லாரும் உட்காருங்கப்பா, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு தான் போறோம். எல்லாம் உட்காருங்க. என்னங்க இங்க என்னங்க நடக்குது? தெரியல ஜெயா, பாப்போம். எல்லாம் தெய்வம் சேர்த்து. இந்திரா, சீரியஸா கேக்குறேன் இந்திரா, இது விளையாட்டு இல்ல. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கௌதம் கொஞ்சம் பொறுமையா இரு, என்னால முடிஞ்சதை நான் பண்ணி பாக்குறேன். நான் எல்லாருக்கும் கால் பண்ணி பாக்குறேன். தேங்க்யூ. கௌதம், உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா கொஞ்சம் என் கூட வாயேன். வா கௌதம். சரி போ. அப்செட் தான், ஆனா என்ன பண்றது? எல்லா பக்கமும் இந்த காவியாவால எனக்கு தோல்விதான். ஆனா நான் இதுல இருந்தெல்லாம் பின்வாங்கவே மாட்டேன். ஏதாவது ஒரு டைம்ல கிளிக் ஆயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த இந்திரா இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அக்காவும் இப்ப வேற மாதிரி பேசுறாங்க. என்ன பண்றது? நீங்க தான் என்ன எதுவும் பிளான் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்காக அவளை சும்மா விட்டுற முடியுமா? நான் அந்த அன்னதானம் பண்ணவே முடியாதுன்னு நம்பினேன். அதுலயும் ஃபுட் ஆப்ல வர வச்சு என்னோட எல்லா பிளானையும் சொதப்பிட்டான். எல்லாம் நல்லபடியா வேற முடிஞ்சது. நல்லதா முடிஞ்சது அவங்களுக்கு தான் ஹேமா, உனக்கு இல்ல. இன்னும் நான் வார்ன் பண்ணது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தொட்டில மறைச்சு வச்சது நீதானே? அது அது அத முடிஞ்சு போச்சே. நீங்க இன்னும் Dress மாத்தாம இருக்கீங்க. பேச்ச மாத்தாதடி ஹேமா, என்கிட்டயே வா. மரகதம் தொட்டில் எடுத்துட்டு வரும்போதே நான் உன் ஃபேஸ பார்த்தேன். அப்பவே தெரியும் எனக்கு இதெல்லாம் நீதான் பண்ணிருப்பேன்னு. அம்மா கூப்பிட்டீங்களாமா? இங்க பாரு மரகதம், இந்த வீட்டுல நீ ரொம்ப நாளா வேலை செஞ்சுட்டு இருக்க. இங்க எல்லாருக்குமே உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கு. ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா கேட்டுதானே ஆகணும். இப்ப எதுக்கு இதெல்லாம்? அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சே. பிரச்சனை எல்லாம் இதோட முடிஞ்சிட்டா பரவாயில்ல. இப்போ இதை விட்டா இன்னொன்னு வருமே. நீ சும்மா இரு இந்திரா. இத பாரு மரகதம், நேத்து நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, கோயிலுக்கு வேற போகணுமேனு தான் நான் எதுவுமே கேட்காம கிளம்பி போயிட்டேன். உனக்கே தெரியும், காலையில எழுந்த உடனே நான் வீட்டை சுத்தி ஒரு முறை எல்லாம் சரியா இருக்கான்னு பாப்பேன். அம்மா, இத்தனை வருஷமா வேலை செய்யறேன், எனக்கு உங்களை தெரியாதுங்களாமா? எனக்கும் அது தெரியும். அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் காலையில 7 மணிக்கு தான் எல்லா இடத்துலயும் இருக்கிற டஸ்ட்பின்ஸ் எல்லாம் மாத்தி இருக்கான்னு செக் பண்ண. எல்லாமே மாத்தி இருந்தது. அப்ப எல்லாமே கிளீனா தான் இருந்தது. ஆனா அப்புறம் எப்படி அந்த தொட்டில் அதுக்குள்ள வந்துச்சு? காலையில கேட்டரிங்ல இருந்து சாப்பாடு மட்டும் தான் வந்துச்சு. அதையும் வெளியில வச்சுட்டு போயிட்டாங்க. அவரும் வீட்டுக்குள்ள எல்லாம் வரல. அப்படி இருக்கும்போது உள்ள வந்த ஒரே ஆள் நீங்க தான்க்கா. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நமக்கு சந்தேகம்னா விசாரிச்சா மட்டும் சரியா அவ சொல்லிட போறாங்க. ஏமா, அப்படி எடுத்தோம் கவுத்தோம்னா மரகத அக்காவை பேச முடியாது.
அவங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி தான். நீ பேசாம இரு. பார் மரகதம், எங்களுக்கு ஒண்ணு இப்படி நிக்க வச்சு கேட்கறது சங்கடமா தான் இருக்கு. ஆனா நிலைமையை தவிர்க்க முடியல. ஐயா, என்னைய சந்தேகப்படுறீங்களா ஐயா? அக்கா, அத்தையும் மாமாவும் உங்களை இந்த குடும்பத்துல ஒருத்தவங்களா நினைக்கிறாங்க. அதனாலதான் கேக்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கக்கா. இங்க பாருங்கக்கா, எங்க அம்மா கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. அக்கா, அழாதீங்க. கிட்ட நான் பேசுறேன். அத்தை, பாவம் இவங்க. ஏமாக்கா இங்கே இருக்கட்டும், விட்டுருங்க. காவியா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அக்கா, அவங்க என்னெல்லாம் உனக்கு பண்ணிருக்காங்க நீ மறந்துட்டியா? அண்ணி, இங்க பாருங்க, இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. அம்மாடி காவியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? எல்லாம் புரியுது மாமா. அவங்க எனக்கு எத்தனையோ கெடுதல் பண்ணிட்டாங்க. ஆனா கடவுள் எனக்கு என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. ஆரம்பத்துல என்ன வெறுத்த அத்தை என் மேல இன்னைக்கு அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. எனக்காக நீங்க அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறீங்க. இந்த நல்ல எண்ணம் எல்லாம் மீறி இந்த கெட்டது என்ன செஞ்சிரும் மாமா. எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. இன்னைக்கு ஏமாக்கா மனசு வருத்தப்பட்டு திருந்தி இருக்காங்க. இப்ப நம்ம இவங்களை மன்னிக்கலனா நமக்கும் நல்லது தெரியலன்னு தானே அர்த்தம். காவியா, இது உன் உயிருக்கே ரொம்ப ஆபத்தான விஷயம். காவியா, இவ பாம்பு, பால் வாக்கணும்னு நினைக்காத. அக்கா, நீ கொஞ்சம் யோசிச்சு பேசு. நான் நல்லா யோசிச்சுதான் பேசுறேன். நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசல, ரொம்ப நிதானமா தான் பேசுறேன். அத்தை, நான் ஆசைப்பட்டு கேட்டா இங்க இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. நான் ஆசைப்படுறது ஏமாக்கா இங்கேயே நம்ம கூடவே இந்த வீட்லயே இருக்கணும் தான். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. நல்ல வேலை நம்ம பேர் இது வரைக்கும் வரல. அது வரைக்கும் தப்பிச்ச. பாருடி, பாரு, காவியாவுக்கு எவ்வளவு நல்ல மனசுன்னு பாரு. நீ பண்ண தப்புக்கு அவதான் இங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா. என்னங்க, இந்தாங்க கொஞ்சம் மோர் சாப்பிடுங்க. நான் கேட்கவே இல்லையே. இல்லங்க, சுபா கோவில்ல இருந்து எடுத்துட்டு வந்த சக்கரை பொங்கல் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தா. அப்ப காவியால அவதான் சொன்னா, மாமா சரியாவே சாப்பிடல, கொஞ்சம் மோர் கொண்டு போய் கொடுங்கன்னு சுபா கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அதான் நானே கொண்டு போய் கொடுக்கறேன்னு வாங்கிட்டு வந்தேன். என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? சரியா சாப்பிட கூட இல்ல. ஏதாவது உடம்புக்கு பிரச்சனை பண்ணுதாங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல. நீதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. எங்கங்க ரெஸ்ட் எடுக்கிறது? படுத்தா கூட எனக்கு இன்னும் 2 நாளைக்கு தூக்கமே வராது. என்னெல்லாம் நடந்து போச்சு. அப்பப்பா, சாமியார் தடங்கள் வரும்னு சொன்னாருதான். ஆனா இப்படியெல்லாம் வரும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ, நல்லா இருந்த இந்த வீட்டுல கொஞ்ச நாளா பிரச்சனைக்கு மட்டும் குறைச்சலே இல்லாம போச்சு.
இது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பப்பா. என்னங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க என்னடானா இப்படி இருக்கீங்க? இத பாருங்க, எதுவா இருந்தாலும் வெளியில சொன்னா தானங்க தெரியும். சொல்லுங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு நடந்தது எல்லாமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. உனக்கு கூட அப்படிதான் இருந்திருக்கும்ல ஜெயா? ஆமாங்க, நடக்கிறது எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஜெயா, இந்த கஷ்டமும் ஒரு நல்ல விஷயத்த என் மூளையில ஆணி அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கு. அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க. நம்ம ஒரு மிகப்பெரிய குடும்பம்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஜெயா. பணக்கார குடும்பம், செல்வாக்கான குடும்பங்கிறதுலாம் கிடையாது. இது ஒரு பண்பான குடும்பம், 4 பேர் மதிக்கிற குடும்பம்னு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஆமாங்க, அதனால என்ன? ஆனா நான் வச்சிருந்த பெருமையெல்லாம் இன்னைக்கு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இங்க எவ்வளவு பிரச்சனையில நான் வந்திருக்கேன், பாட்டு கேட்டுட்டு இருக்க. உன்னெல்லாம் கூல் கூல் கூல். எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன்? கூலா இருங்க. ஏன் இப்ப இவ்ளோ கோவம்? ஹேமா, இந்த வீட்ல நான் போடுற பிளானுக்கெல்லாம் நீதான் சரியா இருப்பன்னு உன்னை கூப்பிட்டேன். இப்ப சுத்தமா எனக்கு அது போயிடுச்சு. நீ ஒரு 0 ஹேமா. உன்னெல்லாம் போயிட்டு இப்ப எதுக்கு என் மேல கோவப்படுறீங்க? நான் என்ன பண்ண? எல்லாமே நீ பண்ணதுதான். அது பாட்டுக்கு விட்டிருந்தாலே அக்காவுல வெறுத்து இருந்திருப்பாங்க. இப்ப நீ பண்ண வேலையால எல்லாமே தலைகீழா மாறி போயிருக்கு. நான் ஏன் பண்ண? கூட கூட பேசாத. இது எல்லாமே நீ போட்ட பிளானோட சொதப்பலனாலதான். இப்ப பாரு, அந்த காவியா அக்கா மனசுல நல்ல இடத்த புடிச்சிட்டா. அவளோட செல்வாக்கு இந்த வீட்ல கொடி கட்டி பறக்குது. அக்காவாச்சும் பரவாயில்ல, ஏதோ நான் ஒரு வார்த்தை சொன்னா சரின்னு பேசாம போவாங்க. ஆனா அந்த இந்திரா இருக்கா பாத்தியா? இந்திரமாலெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த வீட்ல. அத்தை மனசுல இடம் பிடிக்கவே முடியாது. முட்டா, இப்படிதான் எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு நிக்கிறோம். அந்த இந்திரா உன்னோட பிளான் சொதப்பினதுனால அவளுக்கு அதை சாதகமா யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிருக்கா. இன்னைக்கு அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னாச்சு? என்ன பண்ணாங்க? இவ்வளவு நாள் காசு கொடுத்துதான் சாப்பிடணும்னு கண்டிஷன் போட்ட அக்காவே இனிமே காசு தர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ஹேமா. அத பண்றேன் இத பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம அவளுங்க 2 பேரையுமே அக்கா மனசுல இடம் பிடிக்க வச்சிருக்க. நான் சொல்ற உன்னை கேப்பியா? சொல்லுங்க. நீ உன் கையையும் காலையும் உன் இத்து போன மூளையும் வச்சுக்கிட்டு சும்மா இரு. அது போதும். இனி ஏதாச்சும் செஞ்சு அவளுங்க 2 பேரையும் ஏத்தி விடாத. எல்லாம் ஏன் நேரம். அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொன்ன உங்களையே இப்படி பேச வச்சுட்டாளுங்கல்ல. இன்னைக்கே பிளான் சொதப்பிடுச்சு, அவ்வளவுதான். நான் இந்த வீட்ல இருக்கணும் தான் அவகிட்ட மன்னிப்பு கேக்குற மாதிரி நடிச்சேன். ஆனா என் மனசுல இன்னும் இந்த கோவம் இருக்குதான் செய்யுது. நீ நடிச்சனே எனக்கு நல்லா தெரியும். ஆனா இனிமே நீ இந்த வீட்ல செல்லாத 2000 ரூபாய் நோட்டு. முன்ன மாதிரி எல்லாம் இல்லடி. இப்ப அவ நல்லா ஸ்ட்ராங்கா இந்த வீட்ல எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சிட்டு இருக்கா. நீ நினைக்கிறது நடக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தேவை இருக்கிறதுனால தான் வந்திருக்கேன். நான் உங்களை ஆரம்பத்துல எல்லாம் சந்தேகமே படல. நீ கௌதம், நானே ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்கேன். ப்ளீஸ், அதான் மன்னிப்பு கேட்டுட்டனே. இத பத்தி பேச வேண்டாமே. நீங்க பண்ணதுல பாதி தானே வெளியே தெரிஞ்சிருக்கு, மீதியும் கேட்டு போகணும்ல. என்ன என்ன சொல்றீங்க? புரியலையே. புரியல? காவியா நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது
நீங்க தானே கொல்ல ஆள் அனுப்புனீங்க. என்னது? கொலையா? நான் ஆள் அனுப்புனா? ஐயோ, என்ன சொல்றீங்க? சும்மா நடிக்காதீங்க அண்ணி. எனக்கு எல்லாமே தெரியும். கூடி சீக்கிரம் அந்த ஆதாரத்தோட நான் வரேன். இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி உண்மையை ஒத்துக்கோங்க. நான் ஏதோ தெரியாம பொறாமையில செஞ்சுட்டேனே தவிர நான் அவ்வளவு கெட்டவளா இல்ல. என் மேல அநியாயமா பழி சொல்லாதீங்க. அப்போ நிஜமா தான் சொல்றீங்களா? நீங்க கொலை பண்ண ஆள் அனுப்பு. அப்புறம் நீங்க என்ன கௌதம் கிட்ட சொல்லி என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாத்தீங்களா? இங்க இறங்கிறியா? உங்க கார்ல என்ன ஊர் சுத்தத்துக்காகவா வந்திருக்கேன்? உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க பாட்டுக்கு டிரைவ் பண்ணி போயிட்டே இருங்க. நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இறங்கிக்கிறேன். இப்ப எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ற இந்திரா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்க கூட பேசணும் தானே வந்திருக்கேன். கௌதம் அவ்வளவு கூப்பிட்டு கூட நான் அவன் கூட போகாம உங்க கூட வந்திருக்கேன். எதுக்காக நினைக்கிறீங்க? உங்ககிட்ட முக்கியமா பேசணுங்கிறதுக்காக தான். என்ன பேசணும்? எனக்கு பேச எதுவுமே இல்ல. அதுவும் உன்கிட்ட பேச எதுவுமே இல்ல. என்ன மாட்டிக்கலங்கிற திமிர்ல பேசுறீங்களா? அப்புறம் நேத்து வீட்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? ஹேமாவை நான் தான் அத்தை கிட்ட மாட்டி விட்டேன், தெரியும்ல? உங்களை சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அவ்வளவு பயம் இருக்குல்ல? அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? நீங்க அக்கா கருவை கலைக்கணும்னு நினைச்சதையெல்லாம் அத்தை கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல? இந்திரா ப்ளீஸ் என்ன போட்டு கொடுத்துறாத. அதெல்லாம் சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து கௌதம் ரொம்ப ஷாக்கிங்கா ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட அதை பத்தி விசாரிச்சான். நான் மட்டும் அதை சொல்லி இருந்தேன், அவ்வளவுதான். நீங்க உங்க நிலைமை இன்னைக்கு வேறையா இருந்திருக்கும். மொத்தமா டேமேஜ் ஆயிருக்கும். என்ன சொல்றீங்களா? என்ன விஷயம் கண்டுபிடிச்சிருக்கான்? அக்காவை கொலை பண்ண முயற்சி பண்ணது ஒரு லேடி தாங்கிறத கௌதம் கண்டுபிடிச்சிருக்கான். அது அது எப்படி என்று அவனுக்கு தெரியும்? அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. அந்த லேடியோட லவர் இல்லீகலான ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு நான் சொல்லிருக்கணும். ஏன்னா கௌதம் நேத்து நான் அதெல்லாம் சொல்லியிருந்தா கொஞ்சம் நம்புற ஸ்டேஜ்ல தான் இருந்தான். ஆனா நான் சொல்லல. அவன் கிட்ட மட்டும் நான் உண்மைய சொன்னேன். மொத்தமா நடக்கிறதே வேற. நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். என் அக்கா மாதிரி நான் பொறுமைசாலி கிடையாதுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு கூப்பிட்டும் நம்ம கூட வரல. ஆனா கார்ல ஏறினதுல இருந்து கதர் கூட ஏதோ டென்ஷனா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காளே. அகாடமிக்கு போறேன்னு சொன்னா இங்க என்ன பண்றா? எதுக்கு இங்க வந்திருக்கா? இது அப்படியே அகாடமிக்கு ஆப்போசிட் ரூட் ஆச்சே. ஒரே குழப்பமா இருக்கு. சரி, நாமளே போய் அவளை அகாடமியில விட்டுடலாம். அப்பதான் எதுக்கு கதரோட கார்ல போனா என்ன பேசிட்டு வந்தான்னு கேட்க முடியும். ஆட்டோ அண்ணா நிப்பாட்டுங்க. ஆட்டோ சார்ட்ட விஷயம் என்னன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டா போச்சு. கதிர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிடலாம் மிதுன். ஓ, ஏய் ரோஷி, என்ன இது?
1 minute. வெயிட் கதிர், அவசரப்படாத. என்ன விஷயம் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏய் என்னாச்சு? என்னடி, நான் எல்லாம் 2000 ரூபாய் வந்தப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. இங்க என்னடானா இவ்ளோ காசா? இந்திரா, எப்படியாவது ரோஷினியை லாக் பண்றதுக்கு பதிலா அந்த சூட்கேஸை லாக் பண்ணிடலாண்டி. ஐயோ, இப்போ இந்த டைம்ல இவ்ளோ ரூபாய் வச்சிருக்கிறத பார்த்துட்டு சும்மா போ சொல்றியா நம்மள? லூசானி, இவங்க இவ்ளோ பணம் வச்சிருக்கிறத பார்த்தா ஏதோ இல்லீகல் மாதிரி தாண்டி தெரியுது. இல்லையாவது மாட்டிக்க போறாரு. இவ்ளோ பணமா? கோடி கணக்குல இருக்கும் போல இருக்கு. சார், கரெக்டா அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா? அது இருந்தா நான் ஏன் சார் உங்ககிட்ட வர போறேன்? இல்ல, எனக்கு புரியல. இல்ல டார்லிங், இப்ப நம்ம ஃப்ரெண்ட் மிதுனுக்கு இதெல்லாம் மாத்தணுமா? ஆமா சார், தெரியாம ஸ்டாக் பண்ணிட்டேன். திடீர்னு எப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க? இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்பதான் ரோஷினி மேடம் நீங்க ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னாங்க. நோ நோ நோ, இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நோ ரோஷி, என்னால எதுவும் செய்ய முடியாது. கதிர், நீ எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இதெல்லாம் உன்னோட வர்க்கர்ஸ்க்கு சாலரியா போட்டாலே இது முடிஞ்சிரும். சிம்பிள். என்னாலலாம் முடியாது. அதுல எல்லாம் கை வைக்க முடியாது ரோஷி. நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும். சார், நீங்க ஒன்னும் சும்மா செஞ்சு தர வேணாம். உங்களுக்கு 20% கமிஷன் தரேன். இதெல்லாம் வேண்டாத வேலை, என்னால முடியாது. சாரி சார், நான் கிளம்புறேன் ரோஷி. எனக்கு முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு, நான் உடனே போகணும். என்ன மேடம், நீங்க என்னவோ சார் நீங்க சொன்னா தட்டமாட்டாருன்னு சொன்னீங்க. ஆனா சார் என்னமோ இப்படி யோசிக்கிறாரு. சார், ஒரு 5 minutes ப்ளீஸ். கதிர், வா. ஓகே, வா. ஓ சொல்றேன். என்ன ரோஷி? இங்க பாரு ரோஷி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், சரியா? ஏன் ஒத்துக்க மாட்டேன்? உனக்கு என்ன ப்ராப்ளம் கதிர்? கமிஷன் எவ்வளவுன்னு கேட்டல. இங்க பாரு, பணத்துக்கு ஆசைப்பட்டா கம்பி என்ற மாதிரி ஆயிடும். நீ எனக்கு என்னதான் செஞ்சிருக்க? சரி, நானா ஏற்பாடு பண்ணாலும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற. இப்போ அப்படி என்ன பணத்துக்கு அவசியம்? உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன்ல. எனக்கு மீட்டிங் வர டைம் ஆயிடுச்சு ரோஷி, நான் கிளம்புறேன். சரி கிளம்பு. வரும்போது மித்தன் எவ்வளவு கமிஷன் கொடுக்கறாரோ அந்த அமௌண்ட் எடுத்துட்டு வந்து என் கையில கொடு. அவ்வளவு பணம் கம்பெனில இருந்து உடனே எடுக்க முடியாது ரோஷி. அப்பாக்கு உடனே நியூஸ் போயிடும். தெரியுதுல, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரியுதுல. நானா ஒரு ஐடியால சம்பாதிச்சாலும் அதுக்கு தடை சொன்னா எப்படி? இதுக்கு ஓகே சொல்லு கதிர். சரி சரி, ஓகே. கதிர்னா கதிர் தான். தேங்க்யூடா. நம்ம பொட்டிக் ஷாப் போயிட்டு வந்துடலாம். ஹேமாக்கு அந்த லேடி ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்களா, நியூ டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கான். இல்லடி, நீ வேணா போயிட்டு வா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ வராம நான் என்னைக்குக்கா போயிருக்கேன்? பரவாயில்லக்கா, நீ ஃப்ரீயா ஆனதும் போலாம். அத்தை, தேங்க்ஸ். என்ன கௌதம், முன்னாடி எல்லாம் வீட்டுல காஃபியே குடிக்க மாட்ட, இப்போ அடிக்கடி காஃபி குடிக்கிற? அதுவாமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு சூப்பரா காஃபி வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போனான். ஆனா குடிச்சோம் பாருங்க ஒரு காஃபி, நல்லாவே இல்லமா. எப்பவுமே நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வாய் கொப்பளிப்போம். ஆனா அன்னைக்கு காஃபி குடிச்சதுக்கே வாய் கொப்பளிக்கிற நிலைமை ஆயிடுச்சு.
எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ கதிர் மாமா அரெஸ்ட் ஆனது தெரிஞ்சா என்ன ஆக போதோ? இந்த சுபா ஹலோ. இங்க கதிர்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமா சார், எங்க அண்ணன் தான் கதிர். என்னாச்சு சார்? சார் பதட்டப்படாதீங்க. அவர் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா அண்ணா கொண்டு பணத்தை வச்சிருந்தாரு. இல்லீகல் மணின்னு சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சார். அதான் போன் பண்ணேன் சார். இந்த சுபா ஹலோ சார், நான் B2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் சண்முகம் பேசுறேன். நீங்க ராமச்சந்திரன் சாரா? ஆமா, நான் ராமச்சந்திரன் சாரோட பையன் கௌதம் தான் பேசுறேன். அப்பா ஒரு மீட்டிங்காக வெளியே போயிருக்காரு. எனி ப்ராப்ளம் சார்? ஃபோன் வந்துருச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இங்க கதிர்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ அவர் தான் இந்த நம்பர் கொடுத்து ராமச்சந்திரன் பையன் சொன்னாரு. ஆமா சார், எங்க அண்ணன் தான் கதிர். என்னாச்சு சார்? சார் பதட்டப்படாதீங்க. அவர் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா அண்ணா கொண்டு பணத்தை வச்சிருந்தாரு. இல்லீகல் மணின்னு சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சார். அதான் போன் பண்ணேன் சார். வாட்? அண்ணனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? டேய், என்னடாச்சு? சார் எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சார் இங்க பாருங்க, என் அண்ணா அந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டாரு. அவர் ஜென்யூனா பிசினஸ் பண்றவர். எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். இப்பதான் சார் உங்க அப்பா பேரே சொன்னாரு. சார் எங்களுக்குன்னு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல சார். அதுவும் இந்த 2000 கேஷ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த மணிக்கு நீங்க கரெக்டான ஒரு ப்ரூஃப் எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க, பேசிக்கலாம். நான் உடனே அட்வொகேட்டோட வரேன். டேய் கௌதம், என்னாச்சு கௌதம்? அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்னாச்சு கௌதம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் வந்து சொல்றேன். டேய் என்னன்னு விளக்கமா சொல்லேன்டா. என்னடாச்சு? அம்மா என்னம்மா, பொறுமையா இருங்க. ஏதோ தப்பா இருக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. ஐயோ கௌதம், எப்படியாவது அவரை கூட்டிட்டு வந்துருங்க கௌதம். போலீஸ் எதுக்கு அவரை பிடிக்கணும்? ஐயோ அக்கா, கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். எப்படி இந்திரா அமைதியா இருக்க முடியும்? கௌதம், நம்ம லாயர் கிட்ட பேசி உடனே வர சொல்லு. யாரு என்னன்னு தெரியாம அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அக்கா இருக்கா? ஹலோ. ஒண்ணும் ஆகாது, இரு. லாயர் சார். என்னாச்சு? அம்மா என்னடா? லாயர் ஸ்ட்ரைட்டா ஸ்டேஷனுக்கு வந்துறேன்னு சொல்லிட்டாரு. ஆடிட்டர் தான் போறப்ப பிக்கப் பண்ணணும். எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. நானும் வரேன் கௌதம். அண்ணி என்ன அண்ணி, நீங்க அங்கெல்லாம் வர வேண்டாம். இங்க பாருங்க, நான் கண்டிப்பா அண்ணனை கூட்டிட்டு வரேன். தைரியமா இருக்கு. இந்திரா, அண்ணியை பாத்துக்கோ. அம்மா கௌதம், சீக்கிரமா அவன் வீட்டுக்கு வரணும். ஏதாவது பண்ணுடா நீ. ஓகே போ அண்ணி, பாத்துக்கோங்க. கதிர். டேய் கௌதம், அப்பா எங்கடா? அப்பா இன்னைக்கு ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காரு. போன் நாட் ரீச்சபிள். இங்க பாரு, ஒன்னும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். லாயர் சார், நீங்க பேசுங்க. சார் வணக்கம். சொல்லுங்க. என்ன சார், பெரிய இடம் தெரிஞ்சு ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க? நான் எந்த வேலையும் செய்யக்கூடாதா? வர வர நீ ரொம்ப தாண்டி ஓவரா போற. என்னக்கா, பேசாம உன்னை பழம் சாப்பிட சொன்ன, நீ சாப்பிட மாட்டியா அமைதியா? அதை விட்டுட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்க. நீ எவ்வளவு மாறிட்ட இந்திரா. ரொம்ப பொறுப்பான பொண்ணா ஆயிட்டடி. ஹலோ. மேடம், குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க. சரிங்க மேடம். மேடம், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 5 days மட்டும் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பா கட்டிடுறேன் மேடம். இல்ல மேடம், நான் கண்டிப்பா Thursdayக்குள்ள கட்டிடுவேன். இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்களேன். எனக்கு இதான் லாஸ்ட் சான்ஸ். இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா டிலே பண்ணவே மாட்டேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ so மச். நான் கண்டிப்பா கட்டிடுறேன்.
ஆ. ஏண்டி அகாடமிக்கு ஃபீஸ் கட்டலையா இன்னும்? ஆமாக்கா, நான் இன்னும் கட்டல. கட்டிடலான்னு தான் நினைச்சேன், ஆனா அரேஞ்ச் பண்ண முடியல. பரவாயில்ல, இப்போ 5 days டைம் இருக்குல்ல, நான் அரேஞ்ச் பண்ண பாக்குறேன். நிறைய சொல்லியிருந்தானா நான் கொடுத்துருப்பேன்ல. பிடிவாதம் பிடிக்காம இதை பேங்க்ல வச்சு ஃபீஸ் கட்டிட்டு வா. அக்கா, நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்க்கா, அவ்வளவுதான். நம்ம கட்ட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. எனக்கு வேணும்னா நான் உன்கிட்ட தான் கேட்க போறேன், சரியா? நிஜமாதான் சொல்றியா? நிஜமாதான்க்கா சொல்றேன். அப்போ இவகிட்ட ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லாம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காளா? நம்ம கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லையே. அவளுக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கு, வெளியே காமிச்சுக்காம எப்பவும் எனர்ஜெட்டிக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. ஒரு முறை கூட என்கிட்ட காசு இல்ல, ஃபீஸ் கட்டணும்னு யார்கிட்டயும் புலம்பல. அது சரி, சாப்பிட அம்மா காசு கேட்டதுக்கே போய் வேலை பார்த்தவ தானே, எப்படி காசு கேப்பா? ஆனா கஷ்டப்பட்டு படிக்கிறா. காசு இல்லாம என்ன செய்வா பாவம். அண்ணி ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க, அதுவும் கேட்க மாட்டேங்கிறா. அண்ணி ஹெல்ப் பண்றதே வேணான்னா அப்ப நாம கொடுக்கறோம்னா கண்டிப்பா வேணான்னு தான் சொல்லுவா. எப்படி அவளுக்கு ஹெல்ப் பண்றது? பயங்கர செல்ஃப் பிரஸ்டீஜ் பாப்பாளே. அதான் பிரச்சனையே. இப்ப காசு கொடுக்கலான்னா எப்படி கொடுக்கலாம்? ஹலோ, சொல்லு கௌதம். எங்க இருக்க? கொஞ்சம் ரூமுக்கு வரியா? உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும். அப்படியா? நான் கீழே அக்கா ரூம்ல தான் இருக்கேன். சரி, நான் வந்துடுறேன். ஜஸ்ட் ஒரு 5 minutes மட்டும் கொடு. என்னடி என் கூட இருக்க விடாம கௌதம் உன்னை கூப்பிடுறாரு போல இருக்கு. நீ வேறக்கா, ஏதோ ஹெல்ப் வேணுமா அதான் கூப்பிட்டான். அப்படியே லவ்வரா ஆசையா கூப்பிட்ட மாதிரி நீ நினைச்சுக்காதக்கா. வரும்டி, அந்த காலமும் வரும். சரி, போய் என்னன்னு கேளு. இல்லக்கா, நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டே போறேன். ஏய் ஓடி, புருஷன் கூப்பிடுறாரு, இங்க உட்காந்து அக்கா அக்கான்ட்டு போ. சரி சரி, ஏதோ ஒண்ணு. எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லைனாலும் நீ நினைப்பிலையாச்சும் இப்படி நினைச்சிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சரி, நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, நானே வந்துதான் பண்ணுவேன். ஓகே ஓகே, நான் எதுவும் செய்ய மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு வா. இப்போதைக்கு நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்போதைக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்க கூடாது, சைலண்டா தான் இருக்கணும். புரியுதா? இங்க பாரு. இவ்ளோ பணம் எதுக்கு கதிர்? இப்ப எந்த விஷயத்தை பத்தியும் எதுவும் பேசாத ரோஷி. உடனே உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போய் நீ இமிடியேட்டா இப்ப பெங்களூர் கிளம்புற. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன சொல்ற கதிர்? இப்பவே வா. இல்ல கதிர், அது வந்து நான் இங்கேயே இல்ல ரோஷி, லேட் பண்ணவே கூடாது. 7 மணிக்கு டிராவல்ஸ்ல புக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ரோஷி, உன் சந்தேகத்துக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். இப்ப தயவு செஞ்சு எதுவும் கேட்காம மட்டும் கிளம்பு. போற வழியில ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கலாம். கிளம்பு ரோஷி, வழியில மத்தது எல்லாத்தையும் பேசிக்கலாம். ப்ளீஸ் டார்லிங். ஓகே, 5 minutesல வரேன். ஓகே, சூப்பர். நான் ரெடி கதிர். நீ தானே ட்ரீட் கொடுக்கறேன்னு சொன்ன,
நீ ஆர்டர் பண்ணு. 2 கேப்பச்சினோ, ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ். ஓகே மேம். ஃப்ரைட் ரைஸ் இங்க நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன், அதை ஆர்டர் பண்ணேன். ரோஷி, இது எல்லாமே டெம்பரவரி தான். இந்த பிரச்சனை மட்டும் முடியட்டும், அப்புறம் நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். யாரும் நம்மள கேள்வியே கேட்க முடியாது. ஆமா, இதத்தான் நீ முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்க. நானும் ஏமாந்துகிட்டே தான் இருக்கேன். இப்ப பாரு, ஊரை விட்டே என்ன பிளான் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கு. என்ன ரோஷிமா இப்படி சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீட்டுக்குள்ள சண்டை போடுற மாதிரி நடிக்கிறது, ஆனா இங்க கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கீங்களா? கதிர், என்ன பாக்குற? நான் பாட்டு பேசிட்டு இருக்க. ரோஷி, ஷாக் ஆகி காட்டி கொடுத்துறாத. கௌதம பொறுத்த வரைக்கும் நீ கிளைண்ட் தான். இந்திரா சொல்ல மாட்டா, சரியா? கதிர், ஏய் கதிர். கௌதம், இந்த டைம் நீ மில்லில் தானே இருக்கணும். நீ இங்க என்ன பண்ற? இல்ல, அவங்க ஊருக்கு போறாங்க, அதான் சென்ட் ஆஃப் பண்ணலான்னு வந்தேன். சரி, அதான் போற வழியில சாப்பிட்டு போலான்னு வந்தோம். நீங்க 2 பேரும் இங்க என்ன, அதுவும் ஜோடியா? என்ன, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஜோடியா தான் வருவாங்க. ஆனா நீங்க அக்காவை கூட்டிட்டு வரலையா மாமா? என்னாச்சு கௌதம், ஏன் இவ்வளவு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, கதிர் என்னமோ சரியில்லைன்னு தோணுது. நேத்தும் ஸ்டேஷன்ல இப்படிதான் இருந்தான். அதுவும் இல்லாம அந்த லேடி பெங்களூர் ஆபீஸ்ல இன்சார்ஜ்னு சொல்றா. ஆனா அந்த மாதிரி பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்ல. அதான் ஒரே யோசனையா இருக்கு. அப்படியா? மேம், உங்க ஆர்டர். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். என்ன, நான் இவ்வளவு சீரியஸா சொல்றேன், நீ அப்படியான்னு சொல்ற? சரி, அந்த லேடியை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? என்ன கௌதம் இது, நீ ஃபீஸ் கட்டினியேன்னு கொண்டாடலான்னு வந்தா இத பத்தியே பேசிட்டு இருக்கியே. நான் ஃபுட் டெலிவரி பண்ண போனப்போ அவங்கள பாத்திருக்கேன், அவ்வளவுதான். நீ சாப்பிடு. எனக்கு இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும். உனக்கு வேணுமா? சாப்பிடு. அண்ணா, உங்க பஸ் வந்துருச்சு, நீங்க போலாம். சரிம்மா. 2 இனோவா காரா மேடம்? ஆமாண்ணா, 2 இனோவா தான். 6 மணி டைம் தானே? ஆமாண்ணா. ஏசி தான். ஆமாண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், பெங்களூருக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணிருந்தேன். செக் பண்றேன் சார், உட்காருங்க. ஓகே மேடம். ஓகே, வாரோஷி உட்காரலாம். ரோஷி, என்னடா இவன் திடீர்னு நம்மள பெங்களூர் அனுப்புறான்னு நீ ஃபீல் பண்ணாத. எல்லாம் உன் நல்லதுக்காக தான் செய்றேன். தெரியும் கதிர். வேற வழி இல்ல ரோஷி. கௌதம்க்கு உன்னை பத்தி தெரியறதுக்குள்ள உன்னை சேஃபான இடத்துக்கு அனுப்பி வைக்கணும். அதனாலதான் உன்னை அவசர அவசரமா அனுப்பி வைக்கிறேன். அந்த கௌதம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. கௌதம சாக்கா வச்சு என்ன ஓரம் கட்டலான்னு பாக்குற, அதானே? பேபி, சத்தியமா கிடையாது. நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இது எல்லாமே கொஞ்ச நாள் தான். இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டு
நானே வந்து உன்னை கூப்பிடுறேன். அது வரைக்கும் நீ அங்க இருக்கிறதா நல்லது. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. நீ எப்படியாவது என் டார்ச்சர்ல இருந்து தப்பிக்கலான்னு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. என்ன இது? கதிர் எதுக்கு இந்த லேடிய ஹக் பண்றான்? நம்ம கிட்ட கிளைண்ட் சொன்னா தப்பா இருக்கே. சார், நான் தான் என்னை இனிமேல் விட்டுருங்கன்னு சொன்னேன்ல சார். அப்புறம் ஏன் சார் சும்மா கால் பண்ணிட்டே இருக்கீங்க? டேய், என்னடா இது? இந்த வீடியோல இருக்க லேடியாது? ஆமா சார், அவ கூட இருக்கவன் அவ ஹஸ்பண்ட் நினைக்கிறேன் சார். இங்க பாரு, நான் யாருன்னு கேட்டு தொல்லை பண்றதுனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இங்க பாரு, என்கிட்ட எஸ்கேப் ஆகணும்னு மட்டும் நினைச்ச, யாரோ ஒரு பொண்ணு அனுப்பியிருக்க. என்ன தப்பிக்கலான்னு பாக்குறியா? சார், ரீல் சுத்திட்டே போவாதீங்க சார். நானே ஒரு தப்பு பண்ணிட்டோம், திருந்தலாம் நினைச்சா விட மாட்டீங்க போல இருக்கே. டேய், என்கிட்ட ஏதோ ஒரு வீடியோ அனுப்பி ஏமாத்தலான்னு பாக்குறியா? சார், அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது வெளில வரணும் தான் இந்த வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்தேன் சார். ஏன் சார், நெட்ல டவுன்லோட் பண்ணி ஏதோ ஒரு பொண்ணு போட்டோவை அனுப்பி எஸ்கேப் ஆக முடியாதா சார் என்னால? உண்மையாலுமே இதான் நிஜம் சார். உண்மையா அது நான் எடுத்த வீடியோ சார். என்ன ஒரு வாட்டி நம்புங்க சார். இங்க பாரு, உண்மையை தானே சொல்லிட்டு இருக்க? சார், சத்தியமா சார், அந்த லேடி தான் சார். நீங்க வேணா அந்த டிராவல்ஸ்க்கு போய் நீங்களே தேடி பாருங்க சார். அந்த அம்மா அங்கதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். நீங்களே தேடி பாருங்க சார். நான் ஏன் சார் போய் சொல்ல போறேன்? ப்ளீஸ் சார், இதுக்கு மேலேயாச்சும் என்ன விட்டுருங்க சார். என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அண்ணிய கொலை பண்ண ட்ரை பண்ணவ கூட கதிர் இவ்வளவு க்ளோஸா இருக்கான். கிஸ்லாம் பண்றான், ஹக்லாம் பண்றான். கடவுளே, எதுவும் தப்பா இருக்க கூடாது. ஒருவேளை கதிர்க்கும் அந்த லேடிக்கும் நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. கதிர் அப்படி இருக்காது. அண்ணியவே கொலை பண்ண ஆள் அனுப்பியிருக்க. இப்படி எல்லாம் பொழப்பு நடத்த உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், இங்க பாரு, நான் எங்க அம்மாவெல்லாம் தெய்வமா மதிக்கிறவன், எல்லா பொம்பளைங்களையும் மதிக்கிறவன். இப்படி நடு ரோட்ல உன்னை தொட்டு உன்னை அடிக்க வச்சிட்டியே. ஏன் நிறுத்திட்ட கௌதம்? அடி, நல்லா அடி. இன்னும் என்னென்ன என்ன கேவலமா பேச முடியுமோ பேசு. எல்லாம் என் தலை எழுத்து. ஒரு தப்பான பர்சனை காதலிச்சதுக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான். அடி, அடி கௌதம், அடிச்சு எனக்கு கொன்ற கௌதம். என்ன வாழதா உன் அண்ணன் விடல. எப்படியாச்சும் நான் நிம்மதியா செத்து போறேன். அடி கௌதம், அடி கௌதம். ஏய், என்ன என்ன நடிக்கிற? இந்த ஆக்டிங்லாம் எங்க அண்ணன் கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. நான் கௌதம், கதிரில். தெரியும் கௌதம், தெரியும். உங்க வீட்லயே நீதான் ரொம்ப நியாயமானவன் எனக்கு நல்லா தெரியும். நான் எத்தனை தடவை என் பிரச்சனை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? இந்த சீன்ல நீ வேற எங்கயாவது வச்சுக்கோ. உனக்கு பிரச்சனை. உன்னாலதான் எங்க வீட்டுல கோவில் பரிகாரம் சாமின்னு நிம்மதியே இல்லாம அலைஞ்சிட்டு இருக்காங்க. நீ என்னடா உன்கிட்ட பேசவே எனக்கு அருவருப்பா இருக்கு. உன் பார்வையில் அப்படிதான் தெரியும் கௌதம்.
ஆனா இதுக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதுல? என்ன சொல்ற? ஆமா கௌதம், உன்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க வேண்டியவ இந்த ரோஷினி இல்ல. உங்க வீட்ல கதிர் கையால கட்டின தாலியோட மருமகளா நீ அண்ணின்னு உரிமையா கூப்பிட ஏங்கனவதான் இந்த ரோஷினி. ஆச்சரியமா இருக்குல்ல? நானும் கதிரும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உங்க அண்ணன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா. உங்க அண்ணன் மேல கண்மூடித்தனமான லவ் இல்ல, அவன் சொல்றது எல்லாம் நம்பின. ஆனா கடைசியில அப்போ கதிர கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா கௌதம், நான் தான் அண்ணியா வர வேண்டியவன் அப்படின்னு கதிர் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணா தெரியும். கௌதமே வந்துட்டான். ஏய் கௌதம், அவளை கேட்டுக்கு வெளில தள்ளிட்டு வாடா. இவதான் என்ன பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கா. கௌதம், அவ என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? நம்ம குடும்ப கௌரவத்தையே. ஏய், இவளை விடவே கூடாதுடா. வெளில அனுப்பு. ஏய், என்ன நீ நின்னுட்டு இருக்க? வெளில போ. கையட. என்னையா சொன்ன? ஏய், அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? அவளை பத்தி ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வரக்கூடாது. டேய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசிட்டு இருக்க? டேய், இது வரைக்கும் போன மானெல்லாம் போதும், பேசாம இருன்னு சொல்லிட்டேன். என்ன கௌதம், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னடா பொண்டாட்டி பாசம் பொங்குதா உனக்கு? புது பொண்டாட்டி இல்ல, அதான் என்ன போலீஸ்ல மாட்டி விட்ட துரோகி அவ. ஏய், பேசாதன்னு சொன்னேன். ஏய், ஏன் மணிக்கு விக்கி? அத்தை, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய், நிறுத்துங்கடா. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி அடிச்சுக்கிறத பாக்க வாடா உங்களை நான் வளர்த்தேன். ஏண்டா நம்ம வீட்லயாடா இப்படி எல்லாம் நடக்குது? கௌதம், கதிர், என்னடா என்ன இதெல்லாம்? டேய் கௌதம், என்னடா இது? நீயுமாடா? டேய் கதிர், ஏன்பா ஒரு ஃப்ராடுக்காக என்னைய அடிக்கிறான்? டேய், யாரா ஃப்ராடு? யாரா ஃப்ராடு? யாரா ஃப்ராடு? கதிர் அமைதியா இரு. இப்ப சொல்றேம்மா, இவன் யாருன்னு, இவன் என்ன பண்ணான்னு இப்ப சொல்றேன். அப்புறம் முடிவு பண்ணுங்க ஃப்ராடு யாருன்னு. எல்லாம் தெரியும்.